முன்வைக்கிறோம். கள்ளர் பள்ளிகளை தொட்டோம் அப்படி சொன்னா தேன் கூட தொடுவதற்கு சமம். நீங்கள் அந்த கள்ளர் பள்ளிகளை இணைப்போம், கள்ளர் பேர்களை எடுப்போம் அப்படின்னு சொல்லும் போது மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடி விழுகும். தேனீக்கு போல இந்த மக்கள் ஒன்றிணைந்து உங்களை தாக்குவார்கள் என்பதை எச்சரிக்கையாக சொல்லுகிறோம். இதுல பார்த்து வணக்கம். தமிழகத்துல சமீபத்துல முன்னாள் நீதியரசர் சந்துரு அவர்கள் தமிழக முதல்வரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை சந்திச்சு தமிழக பள்ளிக்கல்வித்துறையில சில மாற்றங்கள் கொண்டு வருவதற்காக ஒரு 20 விதமான பரிந்துரைகளை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த பரிந்துரைகளை பார்த்தீங்க அப்படின்னா சில விரும்பத்தகாத விஷயங்கள் தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தையும் அந்த பரிந்துரையில் இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த தமிழ்நாட்டுல சாதிய பெயர்களை கொண்ட பள்ளிகளை நீக்கணும், சாதி பெயர்ல இருக்கக்கூடிய பள்ளிகளை எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான பரிந்துரைகளும், சாதி மத அடையாளங்களை கொண்டு கல்லூரிக்குள்ள பள்ளிக்குள்ள மாணவர்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா அதோடைய பின்னணி என்ன, அதோடைய பின்னணியை பத்தி ஆராயாம இதை பத்தின ஒரு முழுவான ஆய்வு மேற்கொள்ளாம இந்த பரிந்துரையை சந்துரு அவர்கள் கொடுத்திருக்காரு அப்படின்னு நாங்க சொல்றோம். குறிப்பா அரசு கள்ளர் பள்ளிகள், கள்ளர் சீரமைப்பு கீழே இயங்கக்கூடிய மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டத்துல 295 பள்ளிகள் இந்த கள்ளர் சீரமைப்பு துறையின் கீழே இயங்குது. இது இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர்களோ இல்ல தமிழ்நாட்டுல 1947 சுதந்திரத்துக்கு அப்புறம் இருந்த ஆண்ட கட்சிகளோ இயக்கங்களோ கொண்டு வந்தது கிடையாது. இந்த கள்ளர் பள்ளிகள் ஆங்கில அரசாங்க காலத்துல இந்த சமுதாயத்திற்கு இழக்கப்பட்ட அநீதிக்காக, இந்த சமுதாயத்தினுடைய வெல்ஃபேருக்காக இன்னைக்கு சொல்றோம், ரிசர்வேஷன் சொல்றோம், நிறைய விஷயங்கள் சொல்றோம். நம்ம சமூக நீதினு சொல்றீங்க, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு சமூக நீதினு சொல்றீங்க. அந்த சமூக நீதியை காக்கணும், அப்படி சமூக நீதி போற்றப்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கள்ளர் பள்ளிகள் உருவாக்கப்பட்டது. அதனால சமூக நீதியை அழிக்கும் நோக்கத்துல தான் இந்த கள்ளர் பள்ளிகள் எல்லாம் பள்ளிக்கல்வித்துறை இணைக்கணும் அப்படின்ற இந்த பரிந்துரையை சந்துரு அவர்கள் கொடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம். அதே போல தமிழகத்துல இறை நம்பிக்கை, மத நம்பிக்கை, மொழிப்பற்று, இனப்பற்று எது இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக திராவிட மாடல் அரசாங்கம் தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில ஒரு பிற்போக்கத்தமான சிந்தனையை கொண்டு போய் பேசிட்டு இருக்கீங்க. இறை நம்பிக்கை, ஆன்மீக சிந்தனை இந்த மாணவர்கள் மத்தியில வரணும் அப்படின்னு தான் இந்த மண்ணு ஆன்மீக பூமி அப்படின்னு தான் காலகாலமா முன்னோர்கள் சொல்லிட்டு வராங்க. அப்படிப்பட்ட மண்ணுல விபூதி வைக்கக்கூடாது, குங்குமம் வைக்கக்கூடாது, திண்ணீர் பேசக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற விஷயத்தையும் இந்த தமிழக அரசுக்காங்க ஒரு விதமா சொல்லிக்கிறோம். இந்த தமிழக அரசினுடைய முதல்வர் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். கள்ளர் பள்ளிகளை தொட்டோம் அப்படி சொன்னா தேன் கூட தொடுவதற்கு சமம். நீங்கள் அந்த கள்ளர் பள்ளிகளை இணைப்போம், கள்ளர் பேர்களை எடுப்போம் அப்படின்னு சொல்லும் போது மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடி விழுகும். தேனீக்கள் போல இந்த மக்கள் ஒன்றிணைந்து உங்களை தாக்குவார்கள் என்பதை எச்சரிக்கையாக சொல்லுகிறோம். இதுல தமிழகத்தில் இருக்கக்கூடிய தென் மாவட்டம், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தென் மாவட்டத்துல மிகப்பெரிய ஒரு சாதிய வன்முறை ஏற்படுத்தும் விதமாக அவர் அந்த அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறார். அந்த அறிக்கையில ஒரு வரலாற்று பின்னணியை கூட ஆய்வு செய்யாம கள்ளர் பள்ளிகளை நீக்குவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. கள்ளர் பள்ளிகளை பற்றிய வரலாறு சந்திர அவர்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு சாமானிய நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். கள்ளர் பள்ளிகள் என்பது ரத்தத்தாலும் தியாகத்தாலும் இந்த மக்களுடைய வேர்வையாலும் உருவான பள்ளி. கள்ளர் பள்ளிகள் பல்வேறு விதமான தியாகங்கள் உருவாக்கப்பட்ட பள்ளிகள். நீங்க போற போக்குல நீங்க இணைச்சு விட்டு போயிருவீங்க, எடுத்து விட்டு போயிருவீங்கன்னு சொல்லிடுவீங்க. பள்ளிகள் என்பது சாதி பள்ளிகள் சரித்திர சூடுகள் சொல்றோம். அதே போல நீங்க என்ன தமிழகத்துல தேசியம் தெய்வீகம் சொன்ன பசுவன் முத்துராமலிங்கத்தேவர் சொன்ன அந்த மண்ணு, இந்த மண்ணு, அந்த மண்ணுல பாத்தீங்க அப்படின்னா ஆன்மீகமும் தேசியமும் அந்த மண்ணுல திளைச்சி இருக்கணும். ஆன்மீகத்தின் அடிப்படையில் நல்ல ஒரு அறிவு, நல்ல ஒரு சமுதாயத்தை படைக்க முடியும். ஆன்மீகத்தை பின்பற்றக்கூடிய மாணவர்கள், ஒழுக்கமுள்ள மாணவர்களா வர முடியும். அப்படி ஆன்மீகத்தின் அடிப்படையில உருவாக்கப்பட்ட பள்ளிகள்ல திருநீர் பேசக்கூடாது, கயிறு கட்டக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்றத ஒரு காலம் அனுமதிக்க மாட்டோம். ஏனென்று சொன்னால் தமிழகம் ஆன்மீக பெண் கலாச்சாரம், இந்த மண்ணுக்கென்று ஒரு பண்பாடு இருக்கிறது. இந்த பண்பாட்டை அறியாத முன்னாள் நீதியரசர் சந்துரு அவர்களுடைய அறிக்கை என்பது இந்த தமிழக முதல்வர் அவர்கள் மறுபரிசீலனை செய்யணும், இந்த அறிக்கையை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்றத ஒரு வேண்டுகோளா தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.